إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، الحج أشهر معلومات، صدق الله العظيم. அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவுடன் ஒவ்வொரு வினாடியையும் கழிக்குமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிக்க ஹஜ்ஜுடைய மாதத்திலே நாம் அனைவரும் சிறப்பான ஒரு நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் ஹஜ்ஜாஜிகள் தனது ஹஜ்ஜுடைய அமல்களை ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஹஜ் என்பது நபி இப்ராஹிம், இஸ்மாயில், ஹாஜர் என்ற 3 பேரும் சேர்ந்த குடும்பம் செய்த தியாகம், அவர்கள் செய்த அர்ப்பணிப்பை ஞாபகப்படுத்தும் ஒரு அமலாகும். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த காலத்தில் அதிகம் பேசப்படுகின்றது. இவர்கள் யார்? அல்லாஹு தஆலா இவர்களுக்கு கொடுத்த சிறப்பம்சம் வத்தஹதல்லாஹ் இப்ராஹீம ஹலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நேசராக ஆக்கிக் கொண்டார். உலகத்தில் நாம் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இதற்குத்தான். என்னை அல்லாஹ் தனது நேசனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய நேசத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் தான் பலதரப்பட்ட முயற்சிகளை நாம் அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது ஹலீலாக, நேசராக ஆக்கிக் கொண்டார். கண்ணியமானவர்களே, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சத்தை கொடுத்து அவரை நேசராக ஆக்கிக் கொள்ள வேண்டும்? காரணம், அவர்களுக்குள்ளால் பல சிறப்பம்சங்கள் காணப்பட்டது. முதலாவது அவர்களிடத்தில் காணப்பட்டது அல்லாஹ்வை பற்றிய அன்பும் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையும் நிறைந்து காணப்பட்டது. கண்ணியமானவர்களே, அவர்கள் இருந்த சூழல் சிலை வணங்கும் சூழல். தன்னை பெற்றெடுத்த தந்தை சிலைகளை தனது கைகளால் செய்து மக்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர், சிலை வணக்கத்தில் ஊறியவர். கண்ணியமானவர்களே, இந்த சூழலில் பிறந்தார்கள். இந்த சூழலில் அல்லாஹுடைய நம்பிக்கையையும் அல்லாஹுடைய அன்பையும் தனது உள்ளத்தால் நிரப்பினார்கள். தனது வாப்பாவுக்கு அல்லாஹுடைய நம்பிக்கையை கொடுப்பதிலே அயராது பாடுபட்டார்கள். தனது முயற்சியை கடைசி வரைக்கும் விடவில்லை. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாப்பாவுடன் எப்படி இவர்கள் பேசினார்கள், இதை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஅ வலா யுப்சிர் வலா யுக்னி அன்க ஷைஆ. எனது வாப்பாவே, எதையும் கேட்காத, எதையும் பார்க்காத, எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராத சிலைகளை ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள்? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 100க்கு 10% 15% முஸ்லிம்களாக வாழும் நாட்டிலே இந்த கேள்விகளை நாமும் முறையாக அன்புடன் கேட்பதற்குரிய தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த கேள்வியை கேட்பதிலே எந்த ஒரு குற்றமும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், லிம தஅபுத் மா லா யஸ்மஅ வலா யுப்சிர் வலா யுக்னி அன்க ஷைஆ. எந்த ஒரு விடயத்தையும் கேட்காத, எதையும் பார்க்காத, எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராத சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகின்றீர்கள்? குர்ஆனில் அல்லாஹு தஆலா உதாரணங்களை சொல்லி எமக்கு நேரான வழியை காட்டி தருகின்றான். அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய உதாரணம், அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை, சிலைகளை மக்கள் வணங்குகின்றார்களா? அல்லாஹ் சொல்கின்றான், லை யஹ்லுகு துபாபன் வலவ் இஜ்தமஉ லஹு. அவர்களால் ஒரு ஃப்ளையை கூட, ஈயை கூட படைக்க முடியாது. முழு உலகத்தில் இருக்கும் சிலைகள் ஒன்று சேர்ந்தாலும்
ஒரு ஃப்ளையை கூட ஈயை கூட படைக்க முடியாது. அது போகட்டும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வாசனை திரவியங்களை அந்த ஃப்ளை எடுப்பதற்கு முயற்சித்தாலும் அதையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாத பலகீனமான படைப்பு சிலைகள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், வணங்குபவர்களும் பலகீனமானவர்கள், வீக்கானவர்கள், வணங்கப்படக்கூடிய சிலைகளும். கண்ணியமானவர்களே, அந்த நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ்கள் மறைந்து போய்விட்டன. சொன்னார்கள், லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறைந்து போகக்கூடிய விடயங்கள், அழிந்து போகக்கூடியவர்களை நான் விரும்புவேன். கண்ணியமானவர்கள், அவர்களுடைய காலத்தில் சந்திரனை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் தௌஹீதுடைய தஅவாவை முன்வைத்தார்கள். சொன்னார்கள், யா கௌம் இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைக்கக்கூடிய அனைத்து இணை வைப்புகளை விட்டும் நான் ஒதுங்கி விடுகின்றேன். நான் வணங்குவது யாரை தெரியுமா? எனது முகத்தை திருப்புவது யார் தெரியுமா? உயர்ந்த துஆ, தக்பீரை கட்டியதற்கு பின்னால் தொழுகையில் கேட்கக்கூடிய. நான் தலை குனிக்க மாட்டேன், சாய மாட்டேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைக்க மாட்டேன். வாப்பாவிடத்தில் தஅவாவை முன்வைக்கப்பட்ட பொழுது வாப்பா சொன்னார், قال اراغب انت عن الهتي يا ابراهيم. இப்ராஹீம், பெற்றோர்கள் நேர்வழியை சிந்திக்காதவர்களாக, அதை பற்றிய கவனத்தை எடுக்காதவர்களாக, நேர்வழியை பெறாதவர்களாக இருந்தாலும் அவர்களை பின்பற்றப் போகிறீர்களா? கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே, பெத்தெடுத்த வாப்பா சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை விட்டு விட்டு சென்று விடு. வாப்பாவை பார்த்து சொன்னார்கள், சலாமுன் அலைஹி, வாப்பாவை உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். உங்களுக்காக வேண்டி எனது ரப்பிடத்தில் நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். உங்களை விட்டும், நீங்கள் எதை வணங்குகின்றீர்களோ அந்த சிலை வணக்கத்தை விட்டும் நான் ஒதுங்கி விடுகின்றேன். ஆனாலும் என்னிடத்தில் முக்கியமான ஒரு வெப்பன் இருக்கின்றது, துஆ. கண்ணியமானவர்களே, பிழையான பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் நல்ல பாதையை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதில் ஒரு நாளும் சடைவு ஏற்படக்கூடாது. என்னால் முடியாது என்ற சிந்தனைக்கு வரக்கூடாது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? கண்ணியமானவர்களே, கடைசி ஆயுதம் இருக்கின்றது. அஸா அல்லா அகூன பிதுஆஇ ரப்பி ஷகியா, என்னிடத்தில் எனது ரப்பிடத்தில் துஆ செய்து நான் நஷ்டம் அடைய மாட்டேன். ரப்பிடத்தில் உங்களுக்காக வேண்டி நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் துஆ செய்வேன். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கத்தை அந்த சூழலை விட்டும் ஒதுங்கி சென்றார்கள். அல்லாஹ்வுடைய கிஃப்ட் கிடைத்தது. வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப், இஸ்ஹாக் என்ற குழந்தையை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு சூழலில் பாதுகாப்பான ஒரு நிலைமை ஏற்பட வேண்டுமா? பாதுகாப்பான சூழலை நாம் எதிர்பார்க்கின்றோமா? அதற்குரிய நிபந்தனை ஈமான். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல், ஈமான் கொண்டு தனது ஈமானிலே அநியாயத்தை கலக்காதவர்கள். அந்த அநியாயம் என்ன? 3 வகையான அநியாயங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, முதலாவது அநியாயம், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய ஷிர்க். அல்லாஹ் இந்த அநியாயத்தை பற்றி சொல்கின்றான், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் பயங்கரமான அநியாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இரண்டாவது அநியாயம், ஒரு அடியான் ஈமான் கொண்டதற்கு பின்னால் செய்த பாவங்கள். இது அல்லாஹ்வுக்கும் ரப்புக்கும் இடையில் உள்ளது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். மூன்றாவது அநியாயம், கண்ணியமானவர்களே, அடியார்களுக்கு, ஏனைய மனிதர்களுக்கு, படைப்புகளுக்கு செய்த அநியாயம். அந்த அநியாயத்தை யாருக்கு செய்தோமோ அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பயங்கரமான அநியாயம் அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய ஷிர்க். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை யார் இணை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை போன்று அதை நேசிப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு நிரம்பி போயிருக்கும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எமது உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பிலே, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே குறைபாடு இருக்கின்றதா? தண்டனையை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். சில உறவுகளையும் சில விடயங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டி இதனுடைய அன்பு
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அன்பை விட உங்களுக்கு மேலோங்கி காணப்படுகின்றதா? தண்டனையை எதிர்பாருங்கள். உங்களது பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவிமார்கள், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய பணம் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அன்பை தனது உள்ளத்திலே நிறைத்தார்கள். அல்லாஹ்வை பற்றி பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் காணப்பட்டது. இதனால் அல்லாஹ்வுடைய ஹலீலாக மாறினார். அல்லாஹ்வுடைய ஹலீலாக மாறுவதற்கு அவர்களிடத்தில் காணப்பட்ட இரண்டாவது அம்சம், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக சரண்டர் ஆகக்கூடியவர்களாக, அடிபணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, உங்களது குடும்பத்தை நீங்கள் பாலைவனத்திலே விட்டுவிட்டு வாருங்கள் என்ற கட்டளை வருகின்றது. அதற்கு அவர்கள் உடனே கட்டுப்பட்டார்கள். தனது குழந்தை, நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த குழந்தை இஸ்மாயில், ஹாஜர் அம்மையா இருவரையும் பாலைவனத்திலே விட்டுவிட்டு வருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, மனிதர்களுடைய புத்திக்கு படாத விடயம். அன்பு நிறைந்த குடும்பத்தை இப்படிப்பட்ட சூழலிலே விட்டுவிட்டு வருவதா? மனைவி கேட்டார், இப்ராஹிமே, எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லாத, சாப்பிடுவதற்கு உணவு கூட இல்லாத இந்த பாலைவனத்திலே எங்களை விட்டுவிட்டு போகிறீர்களே என்று கேட்டார்கள். ஒன்றும் பேசவில்லை. அவர்களுக்கு புரிந்து விட்டது, எனது கணவன் இப்படி செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை பின்னால் மறைந்திருக்கின்றது. கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ்வா இதை ஏவினான்? அல்லாஹ்வுடைய கட்டளையா இது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையை அசைத்தார்கள். அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு ஹஜ்ஜுடைய அமலும் அந்த பெண்ணுடைய இந்த வார்த்தையில் தான் மறைந்திருக்கின்றது. சொன்னார் அந்த அம்மையா, இதன் லா யுதையிறுன அல்லாஹ், அல்லாஹ் எம்மை வீணாக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய உதவி எமக்கு இருக்கின்றது என்று அந்த அம்மையார் சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த பெண் அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையை அல்லாஹ் வீணாக்கவில்லை, அதை பாதுகாத்தான். ஹஜ்ஜுடைய அமல்களை இன்று எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை வைத்து நிறைவேற்ற வைத்திருக்கின்றார். குழந்தைகளை பாலைவனத்தில் விட்டு வந்தாலும் அவர்களை அடிக்கடி விசிட் பண்ணி விட்டு வந்தார்கள். கண்ணியமானவர்களை, மீண்டும் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. கனவிலே 2 தடவை 3 தடவை பார்க்கின்றார்கள். தனது மகன் இஸ்மாயிலை குர்பான் கொடுப்பதை பார்க்கின்றார்கள். அல்லாஹ் சோதிக்க நாடினான். இப்ராஹிமுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு மேலோங்கி இருக்கின்றதா, அல்லது தனது மகன் நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த மகனுடைய அன்பு இருக்கின்றதா? அல்லாஹ் இதை சோதிக்க நாடினான். அல்லாஹ் சில விடயங்களை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அந்த சோதனையிலே, அந்த எக்ஸாமிலே அவர்கள் பாஸ் ஆகினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காணுகின்றார்கள் தனது மகனை குர்பான் கொடுத்தது. இதை பிள்ளைகளுக்கு பேசுங்கள் கண்ணியமானவர்களே. இந்த சரித்திரம் எமது பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வேண்டும். இந்த ஈமான் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே கொடுக்கப்பட வேண்டும். சொன்னார்கள் மகனிடத்தில், மகனே, உன்னை குர்பான் கொடுப்பதை நான் கனவில் கண்டேன். இன்னி அராஃபில் மனாம் அன்னி அத்பஹுக், உன்னை அறுப்பதை, உன்னை குர்பான் கொடுப்பதை நான் கனவில் கண்டேன். ஃபன்துர் மாதா தரா, உடனே நீ தயாராக என்று சொல்லவில்லை. மகன் என்ன சொல்கின்றார்? மகன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அவருடைய அபிப்பிராயம் என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன, இதை பார்க்க நாடினார்கள். கேட்டார்கள், உங்களது அபிப்பிராயம் என்ன? சுப்ஹானல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அபதி ஃஅல் மா துஅமர், எனது வாப்பாவே, அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யுங்கள், அதில் ஒரு நாளும் நான் பின்வாங்க மாட்டேன். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதிலே என்னை பொறுமைசாலிகளில் ஒருவராக பெற்றுக் கொள்வீர்கள். போகின்றார்கள். அறுக்கும் பொழுது ஷைத்தான் பல ஊசலாட்டங்களை போடுகின்றார், கல்லடிக்கின்றார்கள். அந்த கல்லடிக்கும் முறைதான் ஐயாமு தஷ்ரீகிலே ஹஜ்ஜாஜிகள் 11வது நாள், 12வது நாள், 13வது நாள் கல்லடிக்கக்கூடிய, அந்த ஜமராத்துகளுக்கு கல்லடிக்கக்கூடிய அமல்களை அல்லாஹ் தந்திருக்கின்றார். கண்ணியமானவர்களை, அறுப்பதற்கு தயாராகின்றார்கள். இந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பாப்பாவே, நேராக வைத்து என்னை அறுத்தால் எனது முகத்தை பார்த்து மகனுடைய பாசம் மேலோங்கிவிடும். அல்லாஹ்வுடைய அன்பை விட
எனது பாசம் உங்களுக்கு பெரிதாக தெரிந்துவிடும். எனவே என்னை குப்புற படுக்க வைத்து அறுக்க வையுங்கள். கண்ணியமானவர்களை அறுக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை கத்திக்கு வருகின்றது, நீ அறுக்காதே. பல தடவை முயற்சிக்கின்றார்கள், முடியவில்லை. ஒரு கல்லுக்கு அடிக்கின்றார்கள், கல் உடைந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நன்மாராயத்தை சொல்கின்றான், யா இப்ராஹீம் கத் ஸத்தக்த ருயா, நீங்கள் கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் இந்த எக்ஸாமிலே பாஸ் ஆகி விட்டீர்கள். நிச்சயமாக நல்ல மக்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனதில் கை வைத்து யோசிப்போம். நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் எப்படி செயற்படுகின்றேன்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்பின் பாராது, நிலைமை பாராது, மற்றவர்களுடைய திருப்தி பாராது நான் அதற்கு கட்டுப்பட்டு வாழுகின்றேனா? இதை செய்தால் மக்கள் என்னை கோபிப்பார்கள், மக்கள் என்னை வெறுப்பார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யாமல் இருக்கின்றேனா? மக்களுடைய திருப்திக்காக வேண்டி நான் எதையும் செய்ய தயாரா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய கட்டளையிலே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளையா? யார் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, அதை செய்தே நான் தீருவேன். அதில் தான் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசராக மாறினார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்தது, மக்களை பற்றிய இரக்கம் இருந்தது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்றார், லஹலீம், அவர்கள் சார்ந்த குணம் உடையவர்களாக இருந்தார்கள். விருந்தளிக்கக்கூடிய, விருந்து பிரசாரம் செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டியுடைய பண்பு அவர்களிடத்தில் மேலோங்கி காணப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது, கண்ணியமானவர்களே, தனிமையாக சாப்பிட மாட்டார்கள். விருந்தாளி இல்லாமல் அவர்கள் சாப்பிடவே மாட்டார்கள். ஒரு தடவை விருந்தாளி இல்லை, வெளியில் சென்று தேடி பார்க்கின்றார்கள், யாரும் கிடைக்கவில்லை. வந்து பார்த்தார்கள், உள்ளே ஒருவர் இருக்கின்றார். வீட்டுடைய உரிமையாளரின் அனுமதி இல்லாமல் எப்படி வீட்டுக்குள் புகுந்தார்? சொன்னார், நான் தான் மலக் வந்திருக்கின்றேன். அல்லாஹ் மலக்குமார்களை அவர்களுடன் அனுப்பி அவர்களுக்கு இருந்த அந்த பழக்கத்தை நிறைவேற்ற வைத்தார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை அழிக்க வருகின்றார்கள். மனிதர்களுடைய தோற்றத்தில் வந்து விட்டார்கள். சாப்பிடுகின்றீர்களா என்று கேட்கவில்லை. கண்ணியமானவர்களே, அவர்கள் உடனே சென்று ஆட்டை அறுத்து பொரித்த ஆட்டை அவர்களுக்கு முன்னால் வைத்துவிட்டு சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அலா தஅகுலூன், நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்டார்கள். மலக்குமார்களுக்கு சாப்பாட்டுடைய தேவை கிடையாது. கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாங்கள் மலக்குமார்கள் வந்திருக்கின்றோம், எங்களுக்கு சாப்பிட முடியாது என்று சொல்லிவிட்டு 2 செய்திகளை சொன்னார்கள். வபஷ்ஷரூஹு பிகுலாமின் அலீம், உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகின்றது என்ற நன்மாராயத்தை சொன்னார்கள். 2வது செய்தி, நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை அழிக்கப் போகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே சொன்னார்கள், அதை அழிக்காதீர்கள், இன்ன ஃபீஹா லூத்தா, அதிலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் சொன்னார்கள், அவரையும் அவரது குடும்பத்தையும் நாங்கள் பாதுகாப்போம், மனைவியை தவிர. மனைவி அந்த பாவத்துக்கு, சிலை வணக்கத்துக்கு உடந்தையான பெண்ணாக இருந்தால் அவளுக்கு நிச்சயம் அழிவு இருக்கின்றது என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட சிறந்த முன்மாதிரியான பண்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் காணப்பட்டது. இதனால் அல்லாஹ்வுடைய நேசராக அவர்கள் மாறினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நேசராக மாறுவதற்கு அவர்களிடத்தில் காணப்பட்ட 4வது முக்கியமான பண்பு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், இஜ்ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம், அல்லாஹ்விடத்தில் தூய்மையான பியோ உள்ளத்துடன் வந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவும் இதுதான். அவர்கள் வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், யா அல்லாஹ், மக்கள் எழுப்பாட்டப்படக்கூடிய கியாமத் நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. அந்த நாள் பொருளோ பணமோ குழந்தைகளோ பிரயோஜனம் அளிக்காத நாள். அந்த நாளில் வெற்றி யாருக்கு தெரியுமா? சொன்னார்கள், இல்லா மன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம், அல்லாஹ்விடத்தில் தூய்மையான உள்ளத்துடன் வந்தவர்களுக்குத்தான் வெற்றி. தூய்மையான உள்ளத்துடன் வந்தவர்களுக்குத்தான் வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்றைய தினம் சொர்க்கவாசி ஒருவர் வரப்போகின்றார். வந்தார் ஒரு சஹாபி, அவருடைய தாடியிலே தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தது. அவர் தனது கையிலே செருப்பை தூக்கி கொண்டு வந்தார். 2வது நாளும் சொன்னார்கள், அதே சஹாபி அதே தோற்றத்தில் வந்தார். 3வது நாளும் அதே சஹாபி அதே தோற்றத்தில் வந்தார். இவர் என்ன அமல் செய்கின்றார் என்பதை பார்ப்பதற்காகவே ஒரு சஹாபி அவருடைய வீட்டுக்கு சென்றார். கண்ணியமானவர்களை சொன்னார், வாப்பாவுடன் சிறிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, நான் உங்களது வீட்டிலே தங்கிக் கொள்ளப் போகின்றேன் என்றார். தங்கினார்.
இரவு நேரத்திலே பார்க்கின்றார், பெரிய பெரிய அமல் செய்யவில்லை. இரவில் அவருக்கு விழிப்பு வந்து விட்டால் அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார். ஃபஜ்ருடைய நேரம் வந்து விட்டால் தொழுகைக்காக வேண்டி எழுந்து செல்கின்றார். 3 நாள் தங்கினால் பெரிய அமல்கள் எதையும் பார்க்கவில்லை. கேட்டார், எனக்கும் பாப்பாவுக்கும் இடையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்றார்கள், அந்த அமலை பார்க்கத்தான் நான் வந்தேன். அந்த சஹாபி சொன்னார், நீங்கள் பார்த்ததுதான் என்னிடத்தில் இருக்கின்றது என்றார். திரும்பி சென்றார். அவரை மீண்டும் அழைத்து சொன்னார், என்னிடத்தில் ஒரு அமல் இருக்கின்றது போலும், அந்த அமல் தான் எனது உள்ளத்திலே எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் வஞ்சகமோ பொறாமையோ கோபமோ குரோதமோ பழிவாங்கும் சிந்தனையோ கிடையாது. மற்ற முஸ்லிம்களை பற்றி நல்லெண்ணம் தான் எனது உள்ளத்திலே இருக்கின்றது. இதனால் தான் நான் இந்த அந்தஸ்தை அடைந்திருக்கலாம் என்று அந்த சஹாபி சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையிலே சொர்க்கத்தை அடையக்கூடியவருடைய உள்ளங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃஇததுஹும் கஅஃஇதத்தி தைர், பறவையுடைய உள்ளங்களை போன்று இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பறவையுடைய உள்ளங்கள் யாரை பழிவாங்கும் சிந்தனை அதில் கிடையாது. அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டதாகத்தான் பறவைகள் எப்பொழுதும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை பொறுப்பு சாட்டுவதிலே உதாரணம் சொன்னது பறவைகள். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது பறவைகளை போன்று நீங்கள் உண்மையான முறையிலே பொறுப்பு சாட்டினால் பறவைகளுக்கு ரிஸ்க் அளிப்பது போன்று அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பார். பறவைகள் காலையில் செல்லும் பொழுது பசியுடன் செல்கின்றன, மாலையில் திரும்பி வரும் பொழுது வயிறு நிரம்பி வருகின்றன. இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கும் என்றால் அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறவைகளை உதாரணம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை உள்ளத்தில் முழுமையாக நிரப்புவோம். அல்லாஹ்வுடைய அன்பை உள்ளத்தில் முழுமையாக நாம் கொண்டு வருவோம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அனைத்து சந்தர்ப்பத்திலும் நாம் அடிபணிந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். இந்த கட்டளையை நிறைவேற்றவில்லை என்றால் இந்த மையவாடியில் இடம் கிடையாது. இதுதான் உண்மையான தீர்ப்பு. இதுதான் உண்மையான தீர்ப்பு. கண்ணியமானவர்களே, இந்த கட்டளையை நிறைவேற்றவில்லை என்றால், ஜமாஅத்துடன் தொழவில்லை என்றால் இந்த மையவாடியில் இடம் கிடையாது, கொடுக்கக்கூடாது. இதுதான் உண்மையான தீர்ப்பு. தொழுகை இல்லை என்றால் மார்க்கத்தில் எந்த பங்குமே கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் எனது நிலைப்பாடு என்ன? கண்ணியமானவர்களே, எனது பண்பாடுகள் மற்றவர்களுடன் எப்படி இருக்கின்றது? எனது உள்ளம் எவ்வளவு தூய்மையானதாக இருக்கின்றது? இதை வைத்து அல்லாஹ்வுடைய அன்பை நாம் தீர்மானிக்கலாம். கண்ணியமானவர்களே, புனிதமிக்க நாட்களிலே இருக்கின்றோம். விசேஷமான ஒரு நாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, அது அரஃபாவுடைய தினம். அந்த நாளிலே கண்ணியமானவர்களே, நோன்பு பிடிப்பது சுன்னத்தானது. முந்திய பிந்திய வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரஃபாவுடைய நாளிலே கேட்கப்படக்கூடிய துஆ விசேஷமானது. அந்த நாளையிலே கேட்கப்படக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார், நான் அரஃபாவுடைய நாளிலே கேட்ட துஆவை ஒரு வருடத்துக்கு உள்ளால், ஒரு வருடம் செல்வதற்கு முன்னாலே அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் பார்த்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டினார். விசேஷமாக அந்த அரஃபாவுடைய தினத்திலே அஸருடைய நேரத்திலிருந்து மகரிப் வரைக்கும் உள்ள நேரம் யாருடனும் பேசாமல் அல்லாஹ்வுடன் தனிமையில் இருந்து பேசி அல்லாஹ்விடத்தில் எமது தேவைகளை கேட்க வேண்டிய நேரம். கண்ணியமானவர்களே, விசேஷமாக பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள், கஸாவிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள், ரஃபாஹிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள், அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், இதை நாம் நினைத்து அவர்களுக்காக வேண்டி நாம் மனம் உருகி துஆ செய்ய வேண்டிய அந்த நேரம் தான் அந்த நேரமாக இருக்கின்றது. அந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் பொருந்திக் கொண்டு அவருடைய நல்லடியாருடைய கூட்டத்திலே ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.